வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். துருக்கி ஜனாதிபதி ரெசெப் தாயிப் எர்டோகன் மற்றும் சிரியாவின் புதிதாக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி அஹ்மத் அல்-ஷாரா ஆகியோர் அங்காராவில் நடந்த சந்திப்பின் போது வடகிழக்கு சிரியாவில் உள்ள குர்திஸ் இயக்கங்களுக்கு விஷம் உட்பட இருதரப்பு ஆழமான பாதுகாப்பு உறவுகள் குறித்து விவாதித்தனர். வடக்கு சிரியாவில் குர்திஸ் இயக்கங்கள் பல நகரங்களை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றன. துருக்கி அந்த நகரங்களின் மீது தாக்குதல் நடத்துகிறது. சிரியாவின் இடைக்கால தலைவராக உத்தியோகபூர்வமாக பதவியேற்ற பின்னர் அல்-ஷாரா இந்த வார தொடக்கத்தில் ரியாத்தில் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் மொஹாமட் பின் சல்மானை சந்தித்த பின்னர் அவரது இரண்டாவது சர்வதேச பயணத்தை துருக்கிக்கு மேற்கொண்ட போது இந்த சந்திப்பு நடந்தது. அல்-ஷாரா ஹயாத் டக்ரீர் அல்-ஷாம் HTS இயக்கத்திற்கு தலைமை தாங்கினார். HTS இயக்கம் டிசம்பரில் ஒரு மின்னல் தாக்குதலில் நீண்டகால சிரிய தலைவர் பஷார் அல் அசாத்தின் அரசாங்கத்தை வீழ்த்தியது. அங்காராவில் நடந்த செய்தியாளர் மாநாட்டில் அல்-ஷாராவுடன் இணைந்து பேசிய எர்டோகன் சிரியாவின் புதிய தலைமையுடன் கூட்டு சேர தயாராக இருப்பதாக எர்டோகன் கூறினார். எர்டோகன் மேலும் தெரிவித்த போது, தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் எனது சகோதரர் அஹ்மத் அல்-ஷாரா காட்டிய உறுதியான அர்ப்பணிப்புக்கு எங்களின் திருப்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, அனைத்து வகையான தீவிரவாதத்திற்கும் எதிரான போராட்டத்தில் சிரியாவுக்கு தேவையான ஆதரவை வழங்க நாங்கள் தயாராக உள்ளோம் என்று நான் அல்-ஷாராவிடம் கூறினேன். அது IS அல்லது PKK இயக்கமாக இருந்தாலும் குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்த நாம் தயாராக உள்ளோம் என்றார். சிரியாவில் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் துருக்கி அதன் தெற்கு எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள பல சிறிய குர்திஸ் இயக்கங்களை தீவிரவாத இயக்கங்களாக கருதுகிறது. PKK மற்றும் மக்கள் பாதுகாப்பு பிரிவு YPG ஆகியவை இதில் அடங்கும். சிரியாவின் வடகிழக்கின் பெரும்பகுதியை கட்டுப்படுத்தும் அமெரிக்க ஆதரவு குர்திஸ் தலைமையிலான சிரிய ஜனநாயக படை SDFின் பெரும்பகுதியை YPG வைத்திருக்கிறது. சிரியாவில் IS இயக்கத்திற்கு எதிராக போராடும் அமெரிக்கா தலைமையிலான கூட்டணியில் SDF முக்கிய கூட்டாளியாக உள்ளது. ஆனால் அல் அசாத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் துருக்கி அதிகாரிகள் SDF மீது கடுமையான ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள அதிகளவில் அழுத்தம் கொடுத்துள்ளனர். அங்காராவில் இருந்து அல் ஜசீராவின் செய்தியாளர் சினம் கோசியோக்லு நேரடி ஒலிபரப்பு செய்த போது அல்-ஷாரா எர்டோகனிடமிருந்து மிகவும் அன்பான வரவேற்பை பெற்றதாக கூறினார். அவர் மீண்டும் IS இயக்க எதிர்ப்பு போராட்டத்தை தாமும் தொடங்குவதாக அறிவித்தார். அத்துடன் குர்திஸ் துருப்புக்கள் மீது அழுத்தத்தை உறுதி செய்தார். இதை அமெரிக்கா ரசிக்கப் போவதில்லை. வடக்கு மற்றும் கிழக்கு சிரியாவில் உள்ள IS சிறை முகாம்களை கட்டுப்படுத்தி துருக்கி தயாராக இருப்பதாக எர்டோகன் மீண்டும் தெரிவித்தார். அதாவது குர்திஸ் இயக்கங்களுக்கான சிரிய ஜனநாயக படை SDF மற்றும் YPG-யால் கட்டுப்படுத்தப்பட்டு நிர்வகிக்கப்படும் முகாம்களின் கட்டுப்பாட்டை எடுக்க விரும்புகிறார் எர்டோகன். இதையும் அமெரிக்கா ரசிக்கப் போவதில்லை. IS இயக்கம் மற்றும் PKK-க்கு எதிரான போராட்டம் தொடர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் எர்டோகன். அல்-ஷாரா அவரது பங்குக்கு தனது அரசாங்கம் துருக்கியுடன் ஒரு மூலோபாய கூட்டாண்மையை நாடியதாக கூறினார். அவர் எர்டோகனை மிக விரைவில் சிரியாவுக்கு வருமாறு அழைத்தார். சிரியாவின் உள்நாட்டு போர் வெடித்த பின்னர் 2011 சிரியாவுடனான உறவை துருக்கி துண்டித்தது. மோதல் முழுவதும் அல் அசாத்தை துருக்கி எதிர்த்தது. இப்போது சிரியாவின் புதிய தலைமை துருக்கியின் உறவை நாடுகின்றது. இதன் மூலம் பிராந்தியத்தில் ஒரு பெரிய மறுசீரமைப்பை இந்த பேச்சுக்கள் அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. அல்-ஷாரா கூறிய போது, சிரியா மற்றும் துருக்கி இடையே நிரந்தர பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு உத்தரவாதம் அளிக்க தயாராக உள்ளோம். பிராந்தியத்தில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள துருக்கியுடன் ஒரு மூலோபாய கூட்டாண்மையை உருவாக்க நாங்கள் தயாராக உள்ளோம் என்று கூறினார். வடகிழக்கு சிரியாவில் பிராந்திய ஒற்றுமையை தடுக்கும் அச்சுறுத்தல்கள் பற்றி இருவரும் விவாதித்ததாக அவர் கூறினார். இது அமெரிக்க ஆதரவு SDF பற்றிய வெளிப்படையான குறிப்பு. அல்-ஷாரா தலைமையிலான சிரிய அரசு எந்த வகையான குர்திஸ் சுய ஆட்சியினையும் நிராகரித்தது. அத்துடன் அமெரிக்க ஆதரவு குர்திஸ் இயக்கம் SDF தம்மிடமுள்ள ஆயுதங்களை சிரிய அரசிடம் ஒப்படைக்குமாறு வலியுறுத்தியுள்ளது. SDF இயக்கத்திற்கு பயிற்சியும் கொடுத்து ஆயுதங்களையும் கொடுத்தது அமெரிக்கா. சமீபகால நாட்களில் பரவலாக அறிவிக்கப்பட்ட புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர் என்று துருக்கி அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. துருக்கியின் எல்லையில் ஏற்கனவே உள்ள ராணுவ தளங்களுக்கு மேலதிகமாக சிரியாவில் துருக்கி புதிய தளங்களை நிறுவுவதை இந்த ஒப்பந்தம் வழி செய்கிறது. PKK மற்றும் YPG தாக்குதல்களில் இருந்து தனது எல்லைகளை பாதுகாக்க கடந்த 2 ஆண்டுகளில் துருக்கி நிறுவிய ராணுவ தளங்கள் இன்னமும் சிரியாவுக்குள் உள்ளன. அவை மூடப்படவில்லை. ஆனால் இவர்கள் புதிய ராணுவ தளங்கள் பற்றி பேசுகிறார்கள். இது வடக்கு மற்றும் வடகிழக்கு சிரியாவில் மீண்டும் மோதல்களை தொடங்க வைத்து விடலாம். ஆனால் அதைவிட இங்கு எர்டோகனின் நகர்வு பிராந்தியத்தில் அவரது ராஜதந்திர விரிவாக்கத்தை காட்டுகிறது. அல்-அசாத் தலைமையிலான சிரியாவில் ஆட்சியின் பாதுகாவலராக இருந்தது ரஷ்யா. அல்-ஷாரா தலைமையிலான சிரிய அரசின் பாதுகாவலராக மாறப்போகிறது துருக்கி.
அசாத் ஆட்சி கவிழ்ந்தவுடன் ரஷ்யா வெளியேற வேண்டிய சூழ்நிலை ரஷ்யாவுக்கு ஏற்பட்டது. அதுவே துருக்கி உள்ளே வருவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. அல் அசாத் தலைமையிலான சிரிய அரசுடன் எர்டோகன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென்றால் புட்டினின் தயவை நாட வேண்டிய தேவை இருந்தது. அப்படித்தான் சோச்சி ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இப்போது அல்ஷாரா தலைமையிலான சிரிய அரசுடன் புட்டின் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென்றால் எர்டோகனின் தயவை நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சிரியாவில் இருந்து ரஷ்ய ராணுவ தளங்களில் இருந்த உபகரணங்களை வெளியே கொண்டு போக எர்டோகனை தான் புட்டின் தொடர்பு கொண்டார். அதன் பின்னரே புதிய சிரிய அரசு ரஷ்ய ராணுவ தளங்களில் இருந்த உபகரணங்களை வெளியே கொண்டு போக ரஷ்ய கப்பல்களை துறைமுகத்திற்குள் அனுமதித்தது. மத்திய கிழக்கில் ரஷ்யா தமது செல்வாக்கு இழக்க துருக்கி தமது செல்வாக்கை அதிகரித்துள்ளது. சந்திப்பை தொடர்ந்து அல் அசாத்தின் ஆட்சியின் போது சிரியா மீது விதிக்கப்பட்ட சர்வதேச தடைகளை நீக்குவதற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதாக எர்டோகன் உறுதியளித்தார். சமீப கால வாரங்களில் ஆக்ரோஷமான ராஜதந்திர உந்துதலை மேற்கொண்டதால் தடைகளில் இருந்து விடுபடுவது சிரிய ஜனாதிபதி அல்ஷாராவின் முதன்மையான முன்னுரிமையாக உள்ளது. அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் புதிய டமாஸ்கஸ் அரசாங்கத்தை நிதி ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் ஆதரிப்பது முக்கியம் என்றும் எர்டோகன் கூறினார். சிரிய அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தோர் பிரச்சனையில் எர்டோகன் சிரியர்கள் தானாக முன்வந்து நாடு திரும்பும் வேகம் அதிகரிக்கும் என்று நம்புவதாக கூறினார். 2011 சிரிய உள்நாட்டு போர் வெடித்ததை தொடர்ந்து துருக்கி அதிக எண்ணிக்கையிலான சிரிய அகதிகளை தமது நாட்டுக்குள் அனுமதித்தது. 2022 அது உச்சத்தில் 3.8 மில்லியனுக்கும் அதிகமான சிரிய அகதிகள் துருக்கிக்குள் சென்றனர். அவர்களில் மிக சொற்ப எண்ணிக்கையானவர்களே சிரியா திரும்பினார்கள். மீதி பேர் இன்னமும் துருக்கியில் தான் உள்ளார்கள். பொருளாதார உறவுகள் குறித்தும் இருவரும் விவாதித்தனர். துருக்கி போக்குவரத்து மற்றும் உற்பத்தி நிறுவனங்கள் சிரியாவிற்கான விரிவாக்க திட்டங்களில் அதிகளவில் ஆர்வம் கொண்டுள்ளன என்றும் எர்டோகன் கூறினார்.